ஃபன் 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 எங்கே பார்த்தாலும் ஃபன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. கொல்லிஹில்ஸோட பார்ட் 2ல் இருக்கும். வாங்க உள்ளே போகலாம், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏர்பன் விண்டு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பார்க்கல. நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. காலையிலே 6 o'clock எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் இப்போ? ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. எப்படி இருக்கு காஃபி? ஓகே, நைஸ். கிளம்பலாமா? போகலாம். எங்கே போகிறோம் இப்போ? ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? பார்ப்போம், போனால் தான் தெரியும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் உலகமே தெரியும். அவ்வளோதான், வெளிச்சம் வந்தாச்சு. கொஞ்சமாக வந்திருக்கு. 6 மணி ஆயிடுச்சின்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அவங்க நமக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு அவங்களோட சேர்ந்து ஆகாய வாட்டர் ஃபால்ஸு ட்ரெக் பண்ணி போக போகிறோம். ஓகே, டைம் ஆகிடுச்சு, வாங்க போகலாம். காலையிலே 6 o'clock எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வரேன் ப்ரோ. அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படியா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ ஒரு 10 rupees சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வாங்கிட்டு உள்ளே போய் தனியாக ஒரு என்ட்ரி ஃபீ கட்டணும். அது உள்ள ஃபால்ஸுக்கு ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு வாங்க போகலாம். ஸோ காலையிலே 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு. 6 o'clock எழுந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆகாய கங்கையை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை எழுப்பி கூட்டிகிட்டு வர்றாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இவர் எவ்வளோ ஃபன் பண்ணுறதுக்கு இருக்காருன்னு தெரிய வரும். ப்ரோ சொல்லு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்துச்சு இந்த ரைடு? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. ஓகே ப்ரோ, ஃபைன். ஏர்பன் விண்டு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பார்க்கல. நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கு. நார்மலாக பைக் ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. கேட்டிங்களா? 15 ஏர்பின் பண்ணி தான் தானாராம். மீதெல்லாம் எங்கன்னு கேட்குறாரு. மீதி எங்கேயா? அதுதான் எங்கே? அப்ப நாங்க என்ன யாரு பாரு என்கிட்ட ஜெயில தான் படிச்சதே. ரெண்டு மாதிரி தெரியல, லைக் ஒரு ஸ்ட்ரைட் ரோட் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு இவரு. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைமுக்கு இது ப்ரோ. இது எனக்கு புதுசு இல்லை ப்ரோ, எனக்கு இது ரேண்டம் ரைட் மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி கொல்லிஹில்ஸ் வந்திருக்கீங்களா? எத்தனை டைம் வந்துருக்கீங்க? 2 டைம் வந்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பெரிய இந்த ஒரு எக்ஸைட்டிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. எந்த மாதிரி? இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ வந்தவங்க தான் எக்ஸைட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட நாமளும் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இடையில் எல்லோருக்கும் களைப்பு ஏற்படும் பொழுது அக்காமாலா மற்றும் கப்சியை வாங்கி பருகுங்கள். இந்த மாதிரி காரியங்களுக்கு மட்டும் செலவு செய்யும் அவர்களுக்கு கனமாக ஒரு முறை கை தட்டுங்களேன். ஓகே, வாட்டர் கேனு இதுக்கெல்லாம் 10 ரூபா டெபாசிட் பண்ணா திரும்ப வரும்போது வாபஸ் பண்ணிடுவோம். ஓகே. எம்டி கேன் மேலே கொண்டு வரணும். ஓகே, போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடாது. எடுத்துட்டு போகலாம். அதுக்கு 10 ரூபீஸ் டெபாசிட் பண்ணிட்டு ஆக்சுவலி கிளம்பிட்டோம். இவரும் வந்து எவ்வளோ தைரியமாக கிளம்புறாரு பாருங்களேன். ரிட்டர்ன் வரும்போது தான் இவர் வந்து எதில் தூக்கிட்டு வர்றதுன்னு தெரியல. ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு?
கூட்டிகிட்டு வர்றது. ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் மட்டும் வராங்க. என்ன பிரதர் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறீங்க? ரிட்டன் அதே வேகத்தில் வருவீங்களா? நம்ம வந்துடும், ஏன்னா நம்மளுக்கு 2 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ ஏறும் போதெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு தான் வந்து வரணும் பிரதர். எனர்ஜியாக இருக்கும்போது மட்டுமா? ப்ரோ vlogging. எஸ் ப்ரோ. இதே வேகத்தோட மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு 100 படிக்கட்டு ஏறி வந்திருப்பீங்களா? தெரியலையே, 10 மதிப்பாக இருக்கும். சரி ஓகே, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் 100 படிக்கட்டு பார்க்கும்போது என்ன தோணுச்சு? விட மாட்டேங்கிறாங்களே ஐயா, ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன தூங்கிடுச்சு? வாட் யூ மீன்? டேய் 100 ரூபாய் சார், 100 ரூபாய் 100 ரூபாய் ஓடியா ஓடியா ஓடியா. எனர்ஜி ட்ரிங்க் அண்ட் எனர்ஜி பார் கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் நியர்பை. இன்னும் ஒரு 2 டர்னிங் இருக்குது. ப்ரோ போய் ஆகணும், வாங்க. ஆம்பலாம் வேணாவா? அப்படியே இதுக்கு நீ இறங்க வச்சுங்க. தயவு செஞ்சு இங்க பாருங்க, அந்த காமெடி பண்றதெல்லாம் வேணாம், உடனே கிளம்புவாங்க. Come on, just careful bro. கள்ளத்துக்கு போறானே. எவ்வளவு ஆபத்தானது நீங்க தெரிய வரீங்க.
இப்போ 40 பேர் வந்தோம், 40 பேருமே ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு வரன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படி கூப்பிட்டு வந்தார். எங்கே வந்தாலும் இந்த ஆள் மட்டும் ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர், எனக்கு தெரிஞ்சு 20 பேர் சொல்லிட்டு 20 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஷெட்யூல் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் டைம் நோட் பண்ணி டூடு லிஸ்ட்டில் போட்டு ரிமைண்டர் பண்ணி ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்க உங்கள் கேங்கில் இருந்தால் மறக்காமல் டேக் பண்ணுங்க. ப்ரோ யூ கேன் டூ இட் ப்ரோ. அவ்வளோதானா பிரதர்? What bro? Heartbeat is taking fast. So? Take me up. ஃபர்ஸ்ட் நிக்கிறீங்க போல. ஒரு 100 போர்டு இருக்கும். 100 டோர் பண்ணி அப்படி ஃபர்ஸ்ட் ஏறி வந்துட்டேனா பிரதர்? கொஞ்சம் தூரம் கூட ஏறி வரல பிரதர் நீங்க. சத்து நீங்க மொதல் ஃபர்ஸ்டா போயிட்டு மத்தவங்க வரணும் வெயிட் பண்ற இடத்துல நீங்க ரெஸ்ட் எடுத்துறீங்க. உஷாரு. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ಜಸ್ಟ್ ನಂಬರ್ ಅದೆಲ್ಲ ನಿಲ್ಲೋದು ಎಕ್ಸಾಮ್ ವರ್ಕೌಟ್ ಮಾಡಿ. ஹே ப்ரோ ப்ரோ எத்தனை கேன் இருக்கு ப்ரோ? யூ கேன் 3 பிரதர் ப்ரோ. அண்ணா 4 பேர் 4 கேன் உள்ள போகிறோம். ஒரு கேன் கையில் எடுத்துக்கிறேன். மொத்தம் 5 கேன் ஓகேவா? சொல்லலாம். Exhausted. Yes. The 30 years old person is there. The second person. He is not old man. He is a younger one. Bro, 6th person. Very easy trick. Bro, 7th person. Not at all. ப்ரோ கேன் போட்டிங்களா? சரி ஓகே ஓகே ஓகே. இங்கேருந்து பொறுப்பு எடுத்து போலியா? கேன் எல்லாம் போட்டுருங்க மேம். கேன் அங்கே போட்டுருங்க, அங்கே போட்டுருங்க. நீங்கள் உங்கள் பேர் கேன் வச்சுருக்கீங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசி சிகரெட் அடித்தா மொத்தம் பார்த்தாது. இந்த மாதிரி ட்ரக்கிங் வரணும் எங்கள் கூட. வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆள விடுங்கடா சாமி. நீங்கள் வருவீங்களா வர மாட்டீங்களா? ஹலோ ஹலோ சொல்லிட்டு போங்க. வரது இல்லையா? காலில் நிற்க மாட்டேங்குது.
கால் நிற்க மாட்டுதா? என்ன எந்த அளவுக்கு சேர்க்காது? காலை ஆட்டினா மட்டும் சேர்க்காம இருக்கிறது தெரியாதுன்னு நினைக்காதுங்க. இல்லை ஸ்லோ மோஷன் போட்டு பார்ப்பேண்ணா. உட்காருங்க. சில்லறை தான் இருக்கடா. சேஞ்ச் எதுவுமே இல்லை. 6 இட்லி இருக்குது, சாப்பிடுங்க. 6 இட்லி. ஆமாம், சாப்பிடுங்க நல்லா. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள். என்ன சொல்லு? போகும்போது சொன்னீங்கல்ல நான் ஃபஸ்ட்டே வந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னா செகண்ட் வந்து இவர் ஏமாத்தி என்ன கூப்பிட்டு வந்தாரு. என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் வந்தா 1000 rupees கொடுப்பேன்னு சொன்னாரு. செகண்டாக வந்துட்டீங்களா? 500 rupees கேளுங்க. அதுதான் கேட்டேன். 500 rupees பஸ்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்குன்னு சொன்னேன். 500 rupees பேசி வாங்கி கொடுங்க. சண்டை போட்டுட்டு ப்ரோ ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுறேன். ஷூர் ப்ரோ. நீங்கள் மட்டும்தான் வாட்டர் ஃபால்ஸில் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்க. ஓகே, தேங்க்யூ. சூப்பர். ஐ மீன் மஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா சோல் ஹீல் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அந்த இன்னர் பாடி வந்து அப்படியே கூல் ஆகிட்டு. மறுபடியும் வருவீங்களா? கண்டிப்பாக மறுபடியும். ஆக்சுவலி அப்படி கேட்டால் இந்த ஸ்டெப்பை யோசிக்கும் போது வரணுமா? ஓகே 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 சரிங்க. புரியுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஃபோட்டோ இல்லை. ஏன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து செமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸ்டெப்பு இறங்குறது கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதான் யோசிக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் ஒன் டைம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும். ப்ரோ, how is the experience? அமேசிங். போதும் Why? சாப்பிட்டாச்சா? எங்கே வந்தாலும் கரெக்டாக சாப்பிட்றது கரெக்டாக வந்துடுறீங்க. அதுதானே மெயின். 24 hours ஃபோன் பேசிட்டே இருப்பார். கேட்டால் பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லுவார். ஆனால் பொண்ணுங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்படி என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியல இது எனக்கு. என்ன கேதியா நீ போறியோ தெரில. வந்துடலாம் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்துடலாம். வருவியா? பிஸ்னஸ் மேன் ஆச்சு, நீ தான் எப்படி வருவ? இதை யூடியூப்ல போட்டுமா? என்ன இது? வீடியோ ஆன் பண்ண மாட்டேன். போயிட்டு திரும்ப வரியா? ஈஸி இல்ல, ஆனா சொல்லுங்க 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 சொல்லுங்க. இட் வாஸ் வர்த் இட். ஓகே. செம்மையா இருந்துச்சு. இவங்க தாங்க லக்ஷ்மி அக்கா. இவங்க வேர்ல்டுல ஹையஸ்ட் மோட்டார் சைக்கிள் பாசிங்காக இருக்கக்கூடிய உமிங்லால், அதாவது லடாக்கில் உமிங்லால் அப்படின்ற இடத்த ரீச் பண்ண கேரளாவிலேருந்து சோலோ ரைடாக போன முதல் பெண் இவங்க தான். நியூஸில் எல்லாமே கூட பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு இவங்க வீடியோ. இது என்னோட ப்ரோ. Hey, I've seen this one. This is a classic. ஸோ நான் லாஸ்ட் இயர் தான் ஒரு ரெக்கார்ட் பண்ணேன். பீயிங் த ஃபர்ஸ்ட் விமன் ரைடர் டு ட்ராவல் ஃப்ரம் தனுஷ்கோடி, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரோடு இந்த அது உமிங்லான்னு லடாக்ல இருக்குது. ஸோ தனுஷ்கோடி வந்து லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து அங்கே இட்ஸ் அரௌண்ட் 5000 kilometers. ஒரு 25 days பவர் பேக்ட் ரைடாக போயிட்டு வந்தேன். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு? கீழே போகிறப்போ தள்ளிச்சு, மேலே வரப்போ இழுத்துருச்சு. தேங்க்யூ பிரதர். போதும் போதும் போதும். ஆக்சுவலி நான் பிடிச்சிக்கணும் தான் நினைச்சேன், ஆனா கையை பிடிக்கல. தட் இஸ் சில்லி பவுடர். ப்ரோ ப்ரோ வட்டுவே இப்படியா? நான் உங்க ரியாக்ஷனை கேப்சர் பண்ணியிருக்கேன், குரூப்ல போடுறேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டோம். இப்ப கிடையாது, கீழே நீங்க போட்டோ எடுக்கும் போது. ஏய் உன்ன யார் சொன்னது? நீங்க பாத்தீங்களா வீடியோவை? பார்த்துட்டாரு. நான் போட்டுருவேன்.
நான் கெட்ட பையன். ஆமாக்கா, நான் போனவனே போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. இல்லை இப்பயே போஸ்ட் பண்ணுறாருங்க. ஓகே தானே? பேக்